இல்லை சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அப்படி தமிழ் துறையில் ஒரு நட்சத்திரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு ஒரு இளைஞர்களுடைய ஆதரவு கணிசமாக இருக்குது. அதை மறுக்கலை நான். அதே வேளையில் இன்னைக்கு அவர் அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு அணியாக அவர் போட்டியிட போகிறார். அப்படி அணியாக போட்டியிடும் பொழுது அது மறைமுகமாக அவர் மதவாத சக்தியில் அவர் எதிர்க்கிறார், கருத்துக்கள் சொல்றார். அதே வேளையில் அந்த மதவாத சக்திகளுக்கு அவருக்கு தெரியாமலே அவர்களை உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் உருவாயிடக்கூடாதுன்னு தான் எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர் விஜய் ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அவர் கூட்டணி அமைச்சாலும் செஞ்சாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான கூட்டணி, இந்த கூட்டணி தான் மதவாத சக்திகளை எதிர்க்கவும் தகர்க்கவும் ஒரு வல்லமை படைத்த ஒரு கூட்டணியாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் என்னதான் பிறர் சகோதரர் விஜய் உட்பட பலர் 3வது அணி 4வது அணி சொன்னாலுமே இந்த தடவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணி கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுங்கிறத என்ன கருத்துக்கு சொல்ல வரும்.